புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு பணம் கல்விக்கான நிதியை வந்து ஒதுக்க முடியும் இப்படின்ற பேச்சை வந்து எப்படி பார்க்குறீங்க? இது ரவுடித்தனம். அப்படியே சுகர் கோட் பண்ணி ரொம்ப தேன் சொட்டெல்லாம் இது எதுவும் சொல்ல முடியாது. இது ரவுடித்தனம். இவங்க வந்து கான்ஸ்டியூஷனை எதிர்க்கிறாங்க அப்படின்னு தர்மேந்திர பிரதான் பேசுறாங்க. இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் நடக்க முடியும், இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் நீங்க நடக்கணும்ன்றதான் இங்க பேச்சு. ஒரு மத்திய அரசாங்கத்தின் சட்டம் இருந்து அதுல மாநில அரசாங்கத்தின் சட்டமும் இருந்தா மத்திய அரசாங்கத்தின் சட்டத்துக்கு தான் முதன்மை அப்படிங்கிறது தான் விதி. ஆனால் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் என்ன சொல்லுதுன்னா அது சட்டத்துக்கு மட்டும்தான். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்றது பாலிசி, இட் இஸ் நாட் லா. அது கொள்கை, சட்டம் கிடையாது. கொள்கையை வந்து இவங்க பின்பற்றணும், மாநிலங்கள் பின்பற்றணும்னு எந்த அவசியமும் கிடையாது. 10 லட்சம் மாணவர்களுக்கு மேல உத்தரப்பிரதேசில் போர்டு எக்ஸாம்ல ஹிந்தியில ஃபெயில் ஆகிறாங்க. தமிழ்லாம் அவங்கள படிக்க கேட்கல, ஹிந்தியில ஃபெயில் ஆகிறாங்க. தமிழுக்கு ஆசிரியர் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க பொய் சொல்றாங்க. அன்பில் மகேஷ் வந்து கடிதம் எழுத சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். அதுக்கு திருச்சி சிவா 2021ஆம் ஆண்டே கடிதம் எழுதிட்டாரு. கடிதம் எழுதி அதை இதே பிரதான அவர்கள்ட்ட போய் கொடுத்து போட்டோவும் எடுத்து இந்துல செய்தியா வந்து 2021லயே எழுதிருக்கு. திமுக தான் கேட்கணுமா? அண்ணாமலை கேட்க மாட்டாரா? கேந்திரிய வித்யாலயில போடுங்கன்னு போய் நிக்க வேண்டியதானே. கேந்திரிய வித்யாலயா தமிழ் ஆசிரியர் போடுற வரைக்கும் நான் வந்து எதிர்க்க மாட்டேன்னு போக வேண்டியதானே. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் செயற்பாட்டாளர் மத்தூர் சத்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். மும்மொழி கொள்கை, இந்திய எதிர்ப்பு அப்படின்ற டிஸ்கஷன்ஸ்லாம் மீண்டும் தொடர்ந்துருக்கு. நமக்கு தெரியும் 1930லேருந்தே இந்த பிரச்சனைகள் இருக்கிறதா வரலாறை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இப்போ மீண்டும் வந்து அந்த பிரச்சனையை தலை தூக்கி இருக்கு. இந்த தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் அவர் பேசின பேச்சு வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எதிர்ப்புகளை வந்து கிளப்பியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு பணம் கல்விக்கான நிதியை வந்து ஒதுக்க முடியும் இப்படின்ற பேச்சை வந்து எப்படி பார்க்குறீங்க? இது ரவுடித்தனம். இதை வந்து நம்ம வந்து அப்படியே சுகர் கோட் பண்ணி ரொம்ப தேன் சொட்டெல்லாம் இது எதுவும் சொல்ல முடியாது. இது ரவுடித்தனம். ஏன்னா இந்த எஸ்எஸ்ஏ அந்த திட்டத்துக்கும் பிஎம்சிக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. அதுதான் தமிழ் பிரசனா நேற்று பேசும்போது கூட சொன்னார் டிபேட்டில். 60 பக்கம் டாக்குமெண்ட் இருக்கு. இதுக்கும் அதுக்கும் என்ன கனெக்ஷன் நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டுருங்க, நான் விவாதத்துலேருந்து வெளியே போயிடுறேன்னாரு. பாஜக அவர் மூர்த்திக்கிட்ட இது நேராகவே சொன்னார். அவரால் ப்ரூவ்லாம் பண்ண முடியல. கேட்டால் இது வந்து ரூல் ஆஃப் லாங்கிறாங்க. இது லா கிடையாது. முதல்ல இது ரூல் ஆஃப் லா கிடையாது. இது வந்து கான்ஸ்டியூஷன். இவங்க வந்து கான்ஸ்டியூஷனை எதிர்க்கிறாங்க அப்படின்னு தர்மேந்திர பிரதான் பேசுறாங்க. இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் நடக்க முடியும், இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் நீங்கள் நடக்கணுன்றதான் இங்கே பேச்சு. என்னன்னா ஒரு 3 ஜட்ஜ்மெண்ட் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில். 1960லேருந்து 2010 வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதாவது கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்கிறேன். இந்த ஒத்தியாட்சி பட்டியல் இருக்கு இல்லையா, 2 பேரும் சேர்ந்து ஒத்திசைவு பட்டியல், அதில் வந்து 2 பேரும் சேர்ந்து சட்டங்களை அமல்படுத்துவது, வகுப்பது. அதன்படி ஒரு மத்திய அரசாங்கத்தின் சட்டம் இருந்து அதில் மாநில அரசாங்கத்தின் சட்டமும் இருந்தால் மத்திய அரசாங்கத்தின் சட்டத்துக்கு தான் முதன்மை அப்படிங்கிறது தான் விதி. ஆனால் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் என்ன சொல்லுதுன்னா அது சட்டத்துக்கு மட்டும்தான். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்றது பாலிசி, இட் இஸ் நாட் லா. அது கொள்கை, சட்டம் கிடையாது. கொள்கையை வந்து இவங்க பின்பற்றணும், மாநிலங்கள் பின்பற்றணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அப்படி ஒரு பாலிசி வருதுன்னா அதை எடுத்துக்கிறதுல என்ன பிரச்சனை? அதில் எடுத்துக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நாங்கள் இது வரைக்கும் செய்து வைத்திருக்கிற உட்கட்டமைப்பு, நாங்கள் இது வரைக்கும் செய்கிற வளர்ச்சிக்கு அது எதிராக இருக்குது. இப்போ மும்மொழி கொள்கைன்றாங்க இல்லையா, நம்ம அதான் சொல்கிறோம். கேந்திரிய வித்யாலயாவில் 49 ஸ்கூலில் ஒரு தமிழ் ஆசிரியர் கிடையாது. அப்புறம் நீ முன்மொழி கொள்கைனா எப்படி நீ வந்து முதல்ல தமிழுக்கே ஆசிரியர் போட உனக்கு வக்கு இல்லை, நீ எப்படி ஹிந்திக்கு ஆசிரியர் போடுவேன்? நான் இன்னொன்று கேட்குறேன். 10 லட்சம் மாணவர்களுக்கு மேலே உத்தரப்பிரதேசில் போர்டு எக்ஸாமில் ஹிந்தியில் ஃபெயில் ஆகிறாங்க. தமிழ்லாம் அவங்கள படிக்க கேட்கல, ஹிந்தியில் ஃபெயில் ஆகிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா இங்கேருந்து வரி பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் அப்படியே உத்தரப்பிரதேச பீகாரை செழிப்பாக்குறாங்கன்னு நினைக்கிறோம். அப்போல்லாம் செழிப்பெல்லாம் ஆக்குறது இல்லை. டெல்லியில் இருக்கிறவங்க வச்சுக்கிறான், உத்தரப்பிரதேசே வஞ்சிச்சுட்டு இருக்காங்க. இந்த மும்மொழி கொள்கையை நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது அவங்களுக்கே எதிரானது. ஏன்னா ஹிந்தியை அவங்க இன்னும் வலுப்படுத்தாமல் இருக்கும்போது இவங்க என்னங்கிறாங்கன்னா இங்கே வந்து ஹிந்தியை வலுப்படுத்த போகிறாங்க, அங்கே ஹிந்தியை வலுப்படுத்த முடியல. எப்படி இந்தியை தாய்மொழியாக கொண்ட மக்கள்கிட்டே நீங்கள் இந்தியை சேர்க்க முடியாமல் தான் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அப்படின்னும் போது மும்மொழி கொள்கை வந்தால் நீங்கள் ஹிந்தி கற்றுக்குவீங்க, அங்கே இருக்கவங்க தமிழ் கற்றுக்குவாங்க அப்படின்னா நீங்கள் மும்மொழி கொள்கை இப்போலாம் கொண்டு வரல. 1968 கொண்டு வந்துட்டீங்க. 1968 தமிழ்நாடு எதிர்த்துட்ருக்கு. தமிழ் இங்கிலீஷ் நல்லா படிக்கிறாங்க பசங்க. நீங்கள் அதே போல் மும்மொழி கொள்கை தானே வச்சுருக்கிறீங்க உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ்லாம். அங்கே வந்து ஹிந்தி இல்லாமல் எத்தனை பேர் தமிழ் படித்தாங்க, எத்தனை பேர் தெலுங்கு படித்தாங்க, இல்லை எத்தனை பேர் வேறு ஏதாவது மொழி, நீங்கள் ஃப்ரெஞ்சு கிஞ்சு கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இவங்க சொல்கிறாங்களா ஃப்ரெஞ்சு, அன்பில் மகேஷ் பையன் ஃப்ரெஞ்சு படிக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்களா. ஃப்ரெஞ்சுக்கெல்லாம் இடம் கிடையாது. அது 3வது மொழியாக இன்னொரு இந்திய மொழியை தான் கற்றுக்க சொல்லுது. அப்போ இந்திய மொழியை என்ன கற்றுக்கிட்டீங்க? 1960லேருந்து உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் இந்த மாநிலங்களில் ஹரியானாவோ ராஜஸ்தானோ தென்னிந்திய மொழிகள் என்ன கற்றுக்கிட்டாங்க? தென்னிந்திய மொழிகளை விடுங்க. ராஜஸ்தானி, குஜராத்தி, ஆவாதி, மைத்திலி, போஜ்புரி இதெல்லாம் என்ன நிலைமையில் இருக்குது? அப்போ இந்த மும்மொழி கொள்கை இந்திய ஆதிக்கம் அப்படிங்கிறதுனால பாதிக்கப்படுறது தமிழோ தெலுங்கோ மலையாளம் மட்டும் கிடையாது.
அங்கே வட இந்தியாவிலேயே இருந்த பல்வேறு மொழிகள், போஜ்புரி மொழிக்கெல்லாம் அவ்வளோ இலக்கியம் இருக்குது, பாடல்கள் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் அழிச்சிட்டு அது என்னன்றாங்கன்னா அது ஏதோ வந்து இப்போ நம்ம மதுரை தமிழ், திருநெல்வேலி தமிழ்னு சொல்கிற மாதிரி இந்தியோட வட்டார வழக்கு மாதிரி ஆக்கிவிட்டாங்க அங்கே இருக்கிற மொழிகளை. அப்போ அந்த மொழியை அழிச்சிருக்குது. அப்போ அதனால தான் சொல்கிறோம், இது வந்து தென்னிந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற எல்லா உழைக்கும் மக்களுக்கும் இந்த ஆளும் வர்க்கம் செய்கிற ஒரு பெரிய அநீதி அப்படின்றத பார்க்குறோம். அப்போ இந்த முன்மொழி கொள்கையை வச்சுக்கிட்டு இவங்க இதை கையை முறுக்குறாங்க அப்படின்றது அவங்களுக்கு மொழி மீது, இந்தி மீதெல்லாம் பற்று கிடையாது. இந்தி அவங்க வந்து நடைமுறைப்படுத்தணுங்கிறது இருக்குது. அது எதுக்குன்னா அவங்களோட ஐடியாலஜியை திணிக்கிறதுக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து அவங்க பிரச்சாரம் எடுபடாததுக்கு காரணம் இன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரச்சாரங்கள் எதுவுமே வந்து தமிழ் வயப்படலை அப்படிங்கிறது. அது பிரச்சாரத்துக்கு. ஆனால் பொருளியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த சாக்க சொல்லி பப்ளிக் ஸ்பெண்டிங் இருக்கு இல்லையா, பொதுத்துறை, பொது கல்வி, ரேஷன் கடை, ரயில்வே, நம்ம ரயில்வே வீடியோவில் பேசுகிறோம், எல்லாத்துக்குமான நிதியை குறைப்பது, இது தனியார் மயத்துக்கு இன்னும் வழிவகுக்கிறதுக்காக இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் வந்து காசே போடலை, கவர்மெண்ட் ஸ்கூல் ரன் ஆகவே மாட்டேங்குது, என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் வேற வலுக்கட்டாயமாக போய் தனியாரில் சேர்த்துவாங்க. அப்போ எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்துவதற்கும் அதில் லாபம் ஈட்டுவதற்கும் ஒரு இந்த இப்படி சுற்றி இப்படி வர்றதுக்கான ஒரு திட்டம் தான் இது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இல்லை, தமிழை வந்து தமிழுக்கு ஆசிரியர் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க பொய் சொல்கிறாங்க. அன்பில் மகேஷ் வந்து கடிதம் எழுத சொல்லுங்க, நான் பதில் சொல்கிறேன் அதுக்கு அப்படி. ஏங்க கேந்திரிய வித்யாலயா ஆர்டிஐ தகவல் உரிமை சட்டம் யாருது? மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் மத்திய அரசால் நியமிக்கப்படுவார். அதில் கொடுத்த ரிப்ளையில் தான் நம்ம சொல்கிறோம். சரி, கடிதம் எழுதுங்கிறாங்கல்ல, திருச்சி சிவா 2021ஆம் ஆண்டே கடிதம் எழுதிட்டாரு. கடிதம் எழுதி அதை இதே பிரதான அவர்கள்ட்ட போய் கொடுத்து ஃபோட்டோவும் எடுத்து இண்டுல செய்தியாக வந்து 2021 எழுதியிருக்கு. ஏன் திமுக தான் கேட்கணுமா? அண்ணாமலை கேட்க மாட்டாரா? கேந்திரிய வித்யாலயில் போடுங்கன்னு போய் நிற்க வேண்டியதானே? கேந்திரிய வித்யாலயில் தமிழ் ஆசிரியர் போடுற வரைக்கும் நான் வந்து எந்திரிக்க மாட்டேன்னு போக வேண்டியதானே? அப்போ இது என்ன அப்படின்னா, நாங்கள் அதை செய்ய மாட்டோம், ஆனால் செய்கிற மாதிரி ஒரு பாவலா காட்டிக்கிட்டே உங்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்வோம் அப்படிங்கிறது தான். நான் தான் சொல்கிறேன், நீங்கள் தமிழை வளர்க்க வேணாங்க, நீங்கள் இந்திய மாநிலத்தில் இந்தியை வளர்த்து காட்டுங்க முதல்ல அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இத்தனை பாஜக இத்தனை வருஷம் ஆண்டுருக்குல்ல, 25 வருஷம் குஜராத்தில் ஆண்டுருக்கு, 20 வருஷத்துக்கு மேலே வந்து மத்திய பிரதேசில் இப்போ ஆண்டுகிட்டு இருக்கு. 2003 18 மாதம் மட்டும் தான் கமல்நாத் இருந்தார். மிச்சம் இந்த 22 வருஷத்தில் பாஜக தான் ஆண்டுருக்கு. இங்கெல்லாம் இந்தியை எப்படி வளர்த்தீங்கன்னு நீங்கள் காட்டுங்க, இல்லை கல்விக்கான தரத்தை எப்படி வளர்த்துறேன்னு நீங்கள் காட்டுங்க. மத்திய பிரதேசில் காட்டுங்க. இன்னுமே அங்கே ட்ராப் அவுட் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது பாதியிலே பிள்ளைகள் 10th 11th 12th போகாமல் வெளியே வர்றது இன்னுமே ஜாஸ்தியாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிட்டு வந்து எங்களுக்கு பாடம் எடுங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கான நிதியை ஒதுக்குங்க, பர்ஃபார்மன்ஸை நாங்கள் ஏதாவது குறைவு இருந்தால் அதுக்கான பனிஷ்மெண்ட் தரலாம். ஏன்னா இந்த எஸ்எஸ்ஏ ஸ்கீமில் டாப் பெர்ஃபார்மர் யாருன்னா தமிழ்நாடு தான். நீங்கள் எப்படி டாப் பெர்ஃபார்மரை பனிஷ் பண்ணுறீங்க? இந்நாள் வரைக்கும் நீங்கள் வந்து உத்தரப்பிரதேஷையோ மத்திய பிரதேஷையோ அந்த பாஜக ஆட்சியில் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. அவங்க நான் முன்னாடி சொல்லுங்கள், அது நல்ஜல் யோஜனாவாகட்டும், பிரதான் மந்திரி வீட்டுமனை திட்டமாகட்டும், எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா இந்த மாநிலங்கள் தான் டாப் பெர்ஃபார்மராக இருக்குது. ஆனால் நீங்கள் டாப் பெர்ஃபார்மர்ஸை தான் திருப்பி நீங்கள் தண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து லாஜிக்கு அப்பட்டமானது. வெளிப்படையாகவே நாங்கள் கொள்ளடிக்கணும்டா, காசு தாங்கடா அப்படின்னு சொல்லி ரவுடித்தனம் பண்ணுறதுக்கான அறிகுறி தான் இது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓவரால் இந்த டிஸ்கஷன் வந்து எப்படி போயிட்டுருக்குன்னா, இப்போ இதை எதிர்க்கிறவங்க அவங்க வீடுகள்லாம் போய் பாருங்கள், அவங்களாம் ஹிந்தி படிச்சிருக்காங்க. இப்போ விஜய் வந்து மும்மொழி கொள்கையை எதிர்த்தாருன்னா அவங்க பையன் வந்து ஃப்ரெஞ்சு படிக்கிறாரு, அவங்க பையன் சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் படிக்கிறான். அப்போ அவங்கெல்லாம் படித்து நல்ல நிலைமைக்கு வந்துடுறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை. தமிழ்நாட்டு மக்கள் ஏமாறுறாங்கன்னா நீ டேட்டாவாக காட்டு. தமிழ்நாட்டு மக்கள் டிகிரி படிக்க முடியல, தமிழ்நாட்டு மக்கள் பிஹெச்டி பண்ண முடியல, இல்லை வந்து மாஸ்டர்ஸ் பண்ண முடியலன்னு காட்டு, ஒத்துக்கிறோம். அந்த மாதிரிலாம் எந்த தரவும் கிடையாது. இப்போ நீ என்னங்கிறன்னா, தனி மனித வாழ்க்கையில் அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்கிறத வச்சுட்டு நீ முடிவு பண்ணுற அப்படின்னா, இப்போ நீ வந்து மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்ற, சத்துணவு மட்டன் சிக்கன்லாம் போடணும், ஒரு 1000 கூட ஜாஸ்தி தான் போடுவோமா? எனக்கும் போடணும் தான் ஆசை. முட்டைலாம் பத்தாது, முட்டை பால்லாம் பத்தாது, கறி மீன்லாம் போடணும் அந்த குழந்தைங்களுக்குன்னு ஆசை. தருவோமா? எல்லாம் தந்துடுவோம், காசத்தா. சரி, நீ வந்து மொழி கொள்கைக்கெல்லாம் தராத, இப்போ கறி மீன், ஏன்னா நீ கறி மீன் சாப்பிட்றோம் தானே, போடுவோம், எல்லாத்துக்கும் போடுவோம். அதனால் தனி மனித வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம், அதே எல்லாத்துக்கும் வேணும் அப்படிங்கிறது. நீங்கள் அதுக்கு எல்லா கொள்கைக்கும் நடைமுறைப்படுத்த முன்வருவீங்க அப்படின்னா பண்ணலாம். இப்போ தமிழ்நாட்டிலேயே அவர் வந்து விஜய் எக்ஸ்போஸ் பண்ணுறதா சொல்லி ஒரு கேனத்தனம் பண்ணார், விஜய் நடத்துகிற ஸ்கூலில் ஹிந்தி கற்றுத்தராங்க அப்படின்னு. அது என்ன ப்ரூஃப்னா, இவங்களுக்கு எதிரான ப்ரூஃப் தான். தமிழ்நாட்டில் யார் வேணாலும் இப்போ ஹிந்தி கற்றுத்தரலாம், உங்களுக்கு வேணும்னா ஹிந்தி கற்றுத்தாங்க. ஹிந்தி பிரச்சாரக் சபா இருக்குது, நான் பிராத்மிக் எழுதிருக்கேன், நான் பிராத்மிக்கில் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட், ஆனால் எனக்கு ஹிந்தி பேச தெரியாது. அந்தளவுக்கு தான் அந்த எக்ஸாம்லாம் இருந்துச்சு. பிராத்மிக் இருக்குது, மத்தியமாக இருக்குது, நான் ராஷ்டிர பாஷா வரைக்கும் முடித்தேன், அதுக்கப்புறம் 2-3 எக்ஸாம் வேறு இருக்குது. எல்லாருமே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எல்லாத்துக்குமே அனுமதி இருக்குது, யார் உரிமையெல்லாம் இங்கே மீறப்படலை. அதே போல் மொழி சிறுபான்மையினருக்கான அரசே காசு கொடுக்குற பள்ளிகளும் இருக்குது இங்கே. அதனால் வந்து இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா,
நீங்கள் இந்திய நடைமுறைப்படுத்துறதுக்கான கொள்கை தானே ஒழிய இதனால் தமிழ் நீங்கள் வந்து பேக் சீட்டுக்கு தான் தள்ள போகிறீங்க. அதை நாங்கள் எவிடன்ஸாக மற்ற மாநிலங்கள்னு சொல்கிறோம் அப்படின்னும்போது அண்ணாமலை ஏற்கனவே தரவுகள் இருப்பதற்கு தரவுகள் இல்லாத போல போய் சொல்வதும், தரவுகளே இல்லாமல் 30 லட்சம் மாணவர்கள் வந்து இங்கே தனியார் பள்ளியில் வந்து ஹிந்தி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பொய் பரப்புவதும் அவர் ஒரு வேலையாக வச்சுருக்காரு. அவருக்கு நம்ம திரும்பி நம்ம பதில் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து அண்ணாமலைக்கு பதில் சொல்கிறது கிடையாது. உண்மை நிலைமையை நம்மளுக்கான வெற்றியையும் நம்மளுக்கான சாதனைகளையும் பறைசாற்றுவதற்கு அவர் ஒரு களம் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த களம் தான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ மக்களுக்கு வந்து இங்கே நம்ம ஏற்கனவே ஒரு நேர்காணலில் பேசினாரு, மக்களுக்கு வந்து இப்போ காவல்துறை எதேச்ச அதிகாரம் இருக்குது, தலித் மக்களுக்கு எதிரான பிரச்சனைகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இங்கே போயிட்டுருக்கிறப்போ இதை திசை திருப்புவதற்காக தான் இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நம்முடைய கல்வி அமைச்சர் பேசும்போது மீண்டும் ஒரு மொழிப்போரையை வந்து எங்களை நடத்த வச்சிடாதீங்க அப்படின்னு இது பண்ணுறாரு. இப்போ உதயநிதி அவர்களும் வந்து ஒரு காட்டமான விமர்சனங்களை வந்து வைக்கிறாரு. எங்கள் மொழிக்காக நாங்கள் உயிரையும் தருவோம் அப்படின்னு துணை முதலமைச்சர் அவர்கள் பேசுகிறாரு. இப்போ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? வேற ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கிறப்போ இதை காமிச்சு வந்து மக்களை திசை திருப்புறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் வைக்கிறாங்க. இல்லை, எல்லாமே வந்து திசை திருப்புதல், கள்ள கூட்டணி அப்படின்னு கான்ஸ்பிரசி தியரிலாம் பேசிட்டு இருக்க முடியாது. நீங்கள் வைக்கிற எதிர்ப்புகளும் ஆதரவுகளும் ஒன்றாகவே இருக்கலாம், அது ஒரே கோஎக்ஸிஸ்ட் ஆகலாம். ஒன்றுமே இல்லை. இப்போ திலகர் வந்து ஆங்கிலேயனுக்கு எதிராக போராடுறாரு, அதே சமயம் அவர் சாதியவாதியாகவும் இருக்கிறாரு. இது ரெண்டும் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? இல்லை வந்து அவர் சாதியவாதிய போராட்டம்லாம் ஆங்கிலேயனுக்கு எதிரான போராட்டத்தை வந்து திசை திருப்புறேன்னு சொல்லுவீங்களா? கிடையாது. இங்கே இருக்கிற ஆளும் வர்க்கம், ஆளுங்கட்சிகள், இங்கே இருக்கிற எல்லா கட்சிகளுமே இந்த முரணோடு தான் இருக்கிறாங்க. அவங்க சில முற்போக்கான நடவடிக்கைகளும் செய்வாங்க, அவங்க சில பிற்போக்கான நடவடிக்கைகளும் செய்வாங்க. இது ரெண்டும் வந்து ஒன்றிணைஞ்சு தான் இருக்குது. அதில் தான் நம்ம முற்போக்கான அம்சத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு அதை நிலைநிறுத்தி முழுக்க முற்போக்கான இருக்கிற பாஜகவை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்றதான் இங்கே பேச்சோலிய. அவங்க முழுசாக முற்போக்காக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கிளைமும் கிடையாது. இல்லை அவங்க முழுசாக பிற்போக்காக இருந்துட்டு சில முற்போக்கு அம்சங்களை வந்து காட்டி பாவலா பண்ணுறாங்க அப்படின்றது கிடையாது. வரலாறு அப்படிங்கிறது இப்படி ஒரு முரண் இயக்கத்தில் தான் இயங்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் தான் சொல்கிறேன், கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் வேணாம். நீங்கள் வந்து அது திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், பாஜக ஆகட்டும், நீங்கள் திரைமறைவில் நடக்கிற கான்ஸ்பிரசி தியரி பேசியே எதிர்க்க தேவையில்லை. நேராகவே அவ்வளோ எவிடன்ஸ் இருக்குல்ல, அதை வச்சே நீங்கள் எதிர்க்க. இந்த திருப்பி இந்த கான்ஸ்பிரசி பேசி என்ன ஆகுது அப்படின்னா, நேராக கண்ணுக்கு தெரியற இதெல்லாம் விட்டுட்டு நம்ம கடைசி வரைக்கும் யாருமே மக்கள் நம்பாத, இல்லை மக்கள் வந்து யாரா அவன் ஏதோ பேசிட்டு போடா அப்படின்ற மாதிரியான அரசியலை முன்னெடுக்கிறதுக்கான நிலைமையில தான் இருப்போம் அப்படின்றத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு ரொம்ப நன்றி.